ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் இட்லி நூடுல்ஸ். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம செய்ய போகிற நூடுல்ஸை வந்து போட்டு பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ரொம்ப கொலைய விடாமல் லைட்டாக வெந்ததும் எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் வந்துச்சு, போட்டுட்டோம். ப்ளஸ் இட்லியும் இருந்துச்சு, அதனால் இட்லியும் க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. நூடுல்ஸ் 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததும் மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது டேரெக்டாக ஆயில் ஊற்றிட்டு நம்மள்ட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆனியன் போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு தடவை வணக்கிக்கலாம். இட்லி இருந்துச்சுங்க, 4 இட்லி இருந்துச்சு. அது வந்து நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ மட்டும் ஏமா இட்லி சாப்பிடணும், நம்ம நூடுல்ஸ்லேயே போட்டு எல்லோரும் சேர்ந்தே சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஐடியா பண்ணார். வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணக்கப்புறம் இட்லியும் 2 எக்கும் போட்டுட்டு மசாலா, இது கூடவே சிக்கன் மசாலா பிடிச்சிருந்தா சிக்கன் மசாலா, இல்லைன்னா மட்டன் மசாலா பிடிச்சிருந்தா மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட். இப்போ வந்து வெந்த நூடுல்ஸை வந்து இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க, ஃப்ளேவர்ஃபுல்லான எக் இட்லி நூடுல்ஸ் ரெடி. இது வந்து கிளறது தாங்க ரொம்ப கஷ்டம். கிளறது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய கடாயில் வச்சு கிண்டிக்கலாம். ஆனால் அவர் ஈஸியாக பண்ணிட்டார். மேலே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி நறுக்கி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாவே ரொம்ப அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு லைட் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டா நல்லா ஹாட்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க.